ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆனந்தாவின் அன்றாட அருளுரை வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனைக்கு நம்முடைய நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். முதலிலே நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிறேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 34 தொடங்கி 11, அதிகாரம் 11 இறை திருவசனம் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். எம் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை வாசிக்கும் பொழுது இயேசு அமைதியை ஏற்படுத்த வந்தவர், ஒற்றுமையை ஏற்படுத்த வந்தவர். எப்படி பிரிவினையை ஏற்படுத்த முடியும், எப்படி பிரிக்க வந்தேன் என்று அவர் சொல்ல முடியும் என்று நமக்குள் கேள்வி எழலாம். ஆனால் இந்த நற்செய்தியை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், தீமையின் வழித்தோன்றல்களுக்கும் நன்மையின் வழித்தோன்றல்களுக்கும் நடக்க வேண்டிய பிரிவினையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரே வீட்டில் ஒரு அநியாயத்தை ஆதரிக்கும் 2 பேர் இருக்கலாம். அவர்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் நியாயம்தான் அநியாயத்தை எதிர்க்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரே வீட்டில் ஒருவர் இறையாட்சியின் மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டவராக, அதன் மீது பற்று கொண்டவராக இருக்கலாம். அதே வீட்டில் உலக மதிப்பீடை ஏற்றுக்கொண்ட ஒருவரும் அதன் மீது அதீத பற்று கொண்டவரும் இருக்கலாம். இவர்கள் இருவருக்கும் கட்டாயம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவரால் பிளவு ஏற்படும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இறையாட்சியின் மதிப்பீடு அன்பு, கடவுள் அன்பு, பிறர் அன்பு என்ற இரண்டுமே பிறரை மையப்படுத்திய ஒருவர் யார்? பிறரை மையப்படுத்திய ஒருவர் கடவுளை அன்பு செய்ய, கடவுளுக்காக பணி செய்ய, கடவுளுக்குரிய காரியங்களை முன்னெடுக்க முனைபவர். ஆனால் யார் ஒருவர் உலக மதிப்பீடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அவர் தன்னை மட்டுமே மையப்படுத்தி பணம், பதவி, செல்வம் ஆகியவற்றில் உறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இயேசு இந்த உலகத்திற்கு நிறைவான, நிலையான, உலகம் தர முடியாத அமைதியை கொணர வந்தவர். யார் ஒருவர் இந்த உலக பற்றுகள் மீது அதீத பற்று கொண்டிருக்கிறாரோ அவரால் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு இணங்க முடியாது. இறையாட்சியின் மதிப்பீடை பற்றி பிடித்திருப்பவருக்கு உலக மதிப்பீட்டுக்கு இணங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரே வீட்டில் இருவருமே இறையாட்சி மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டால் அங்கே பிரிவினைக்கு வாய்ப்பில்லை.
ஆனால் உலக போக்கில் ஒருவரும் இறையாட்சியின் பிடிப்பில் ஒருவரும் இருக்கும் பொழுது அங்கே பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 8ஆம் ஹென்றி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலைப்பாடு எடுத்தார். அவர் மீண்டும் மனம் முடிக்க தயாரான போது அவருடைய அரசவையிலே சான்சலராக பணி செய்த தாமஸ் மூர் அதை கடுமையாக எதிர்த்தார். இதற்காக தாமஸ் மூர் சாவை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு கூட தள்ளப்பட்டார். சாவின் விளிம்பிலே நிற்கும்போது தாமஸ் மூருடைய மனைவி, தயவு செய்து அரசருடைய ஆசைக்கு இணங்குங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், உயிரை காத்து நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னார். ஆனால் தாமஸ் மூர், அடி பைத்தியக்காரி, இந்த சாதாரண உலக போக்கிலான இன்பத்திற்காக என்னை அவன் செய்யக்கூடிய பாவத்திற்கு துணை போகச் சொல்கிறாயா? நான் நித்திய பேரின்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அங்கே எனக்கு நிலையான வாழ்வு உண்டு என்று சொல்லி சாவை துணிவோடு ஏற்றாராம். இங்கே தாமஸ் மூருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட பிளவை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான பிளவைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆனால் இந்த பிளவு நன்மைக்கான பிளவு, இறையாட்சியின் பக்கம் உலக மதிப்பீட்டில் இருப்போரையும் ஈர்க்கும் பிளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒருவேளை உலக மதிப்பீட்டில் அவர்கள் சிக்கியிருந்தால் இறை மதிப்பீட்டை பின்பற்றும் நாம் அவர்களையும் ஈர்க்க வேண்டும். சொல்லப்போனால் அவர்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் துணிந்து கிறிஸ்துவுக்காக எதிர்க்க வேண்டும். அப்போதுதான் முடிவில் நிறைவில் ஆண்டவர் இயேசு உருவாக்க வந்த நிலையான அமைதிக்கு நாம் எல்லோரும் போய் சேருவோம் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.